இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? நம்மளும் ஊருக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சே, ஒரு விருந்து கூட வரலையேன்னு நெனச்சேன். போன வாரம் முதல் டோக்கன் விழுந்தாச்சு. சரி மண்டபம் அப்படின்னா ஒரு சுடிதார போட்டு, புர்ஹாவ போட்டு போயிருவேன். ஆனா விருந்து வீட்ல. அடுத்து சாரி வேணுமே, இப்போ இருக்கிற ட்ரெண்டான சாரி, ரீசெண்டா வாங்கினதெல்லாம் என்ட்ட எதுவுமே கிடையாது. நான் வாங்கவும் இல்ல. அதுக்காக இப்போ சேலைலாம் வாங்க முடியாது. இருக்கவே இருக்கு பட்டு சேலைன்னு எடுக்க போயிட்டேன். வீட்ல இல்ல, மாமியார் வீட்ல இருந்துச்சு. மாமியார் வீடு உள்ளூருங்கிறதுனால இது ஒரு வசதி. எப்போ வேணுமோ, எது வேணுமோ டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துருவேன். அதுவும் எந்த ப்ளவுஸு கரெக்டாக இருக்கும்னு தெரியல. அதனால 2 சேலை எடுத்துட்டு வந்துட்டேன். குட்டிமாக்கு சத்து மாவு காய்ச்சி கொடுத்துட்டு, நாங்களும் உளுந்தங்கஞ்சி குடிச்சிருந்தோம். வீடே தேடி அலசி இந்த 2 ஊக்கு எடுத்திருக்கேன். தேவைப்படாத நேரத்தில் அங்கங்கே இருக்கும். தேடும்போது கிடைக்காது. ஒரு காலத்தில் விருந்துக்கு போகணும்னா தலையே 1/2 மணி நேரம் சீவுவேன். இப்போ இந்த கெட் ரெடி வித் மீலாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த போட்டி வச்சா நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். அந்த அளவுக்கு ஸ்பீடாக சாரீலாம் வந்த ப்ளீட்டை வச்சு விட்டுட்டு கிளம்பியிருக்கேன். பசங்களுக்குள்ள ட்ரெஸ் அயன் பண்ணி, அவங்கள ரெடி பண்ணி, குட்டிமாவை குளிக்க வச்சு ரெடி பண்ணி, அவனை தூங்க வச்சு, ஏன்னா தூங்கலைன்னா நொய் நொயின்னு அழுவானே. அப்புறம் விருந்துக்கு கிளம்புறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அது மட்டுமா போகிறது வெளியூர். அதனால் ஃப்ளாஸ்கில் தண்ணி, மாவு, பாட்டிலு, அங்கே போய் நின்று கிளாஸ்லாம் கேட்டுட்டு இருக்க வேணாமேன்னு அதுவுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்மளே அப்பப்போ தான் அந்த மாதிரிலாம் ரெடி ஆகும். நம்ம கடமையை விட்டுற முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இவரை பாருங்க, பஸ்ஸில் கம்பியை பிடிக்காம நிற்பேங்கிற மாதிரி நான் நின்றுட்டே தான் வருவேன் அப்படின்னு வந்துட்டு இருந்தான். நம்ம போகிறது திருப்பந்துருத்தி. ஊர்லேருந்து 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். போனதுமே சில்லுன்னு தர்பூசணி ஜூஸ் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதையுமே குடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணன் ஒய்ஃபோட அக்கா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட். அந்த ஃபங்க்ஷன் தான் வந்திருந்தோம். எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தனே, ஹர்ஷானை பார்த்து கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து பேசினாங்க. இதுக்கு முன்னாடிலாம் என்னை பார்த்து பேசும்போது யாராவது இன்னார் வீட்டு பொண்ணு அப்படின்னு தான் பேசி பழக்கம். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் நேமை அடையாளமாக சொல்லி என்கிட்ட வந்து பேசினது ஒரு புது ஃபீலாக சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டோம். ரொம்ப நாளாச்சு ஊர் விருந்து சாப்பிட்டு. நல்ல வாழை இலையில மட்டன் பிரியாணி. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஆனால் பாஸ்மதி அரிசி. இதுவே 24 கேரட் கோல்டு இல்லைனா துளசி அரிசியாக இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். அங்கிருந்து அண்ணன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். வீடு பக்கம் தான். அங்கே நல்லா சில்லுன்னு நன்னாரி சர்பத்து சூப்பராக கொடுத்தாங்க. அதையுமே குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஈவினிங் ஊருக்கு கிளம்பிட்டோம். விருந்தில் ரிட்டர்ன் கிஃப்டாக ஸ்டீல் டப்பா, ஸ்வீட்டு, ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. எங்கள் ஊர் பக்கம் சில பேர் இந்த மாதிரி கொடுப்பாங்க. உங்கள் ஊர் எது? அங்கே எந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?